Hi and welcome back to my channel. லஞ்சுக்கு சௌச்சவ் மசூர் தால் சாம்பார், அவரைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல். ஸோ அவரைக்காவையும் பீட்ரூட்டையும் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சௌச்சவுமே தோலெல்லாம் சீவிட்டு மீடியம் சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவரைக்காய் ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சோம்பு, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவரைக்காவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. வெறும் அவரைக்காய் இல்லாமல் கேரட் சேர்த்தும் பண்ணலாம். நம்ம பீன்ஸ் அண்ட் கேரட் பொரியல் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அவரைக்காவை தாளிச்சிட்டு சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் மசூர் தால் சேர்த்து வேக வைக்க போகிறேன். சின்ன உலக்கில் 1 உலக்கு மசூர் தால். தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குயிக்காகவே வெந்துடும். இது கூட சீரகமும் வெந்தயமும் சேர்த்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டேன். தனியாக அன்றைக்கி நான் புளி ஊற வைக்காமல் வெறும் தக்காளி சாம்பாரை தான் பண்ணேன். நிறைய கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய். இது ஒரு 3-4 விசில்குள்ளேயே நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். ஸோ அதையுமே பக்கத்து அடுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் ஒரு பெரிய கடாயில் பீட்ரூட் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சோம்பு, கட் பண்ண பீட்ரூட் லைட்டாக வதக்கிட்டோம். அவரைக்காய் மாதிரியே தான் இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து அதுவும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். ஸோ இப்போ 3 அடுப்புலேயும் ஒவ்வொரு ரெசிபி குக் ஆகிட்டுருக்கு. இப்போ அவரைக்காய் தண்ணி நல்லா வத்திருச்சு, எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக சேர்த்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட சோம்பும் வெள்ளைப்பூடும் லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நம்ம இறக்கணுன்னா நல்ல ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ அவரைக்காய் வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதே சின்ன அவரைக்காயில் நம்ம சாம்பாரும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அவரைக்காய் வதக்கின அதே கடாயில் சாம்பாருக்கு சௌச்சவுமே இதிலே வதக்கிடலாம். ஸோ அதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம். சௌச்சவ் தாளிச்சிட்டு டைரெக்டாக பருப்போடு சேர்த்து ஒரு விசில் வச்சு நான் சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். அது குயிக்காகவும் நமக்கு ரெடி ஆயிரும். டைம் இருந்ததுன்னா ஓப்பன் கடாயிலுமே குக் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் நம்ம டைமுக்கு எந்த மாதிரி சமையல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ சௌச்சவ் வதக்கிட்டேன். இப்போ பருப்பும் வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதே பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒயிட் ரைஸில் கொஞ்சம் உப்பு கலந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வதக்குனா சௌச்சவ் ஆட் பண்ணிக்கலாம் பருப்போடு. ஒரு 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி வச்சாலும் வெளியே பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம குக்கருக்கு தகுந்த மாதிரியும் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், வேணும்னா தனியாத்தூளோ குழம்புத்தூளோ ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் வேக வச்சா போதும் நார்மல் பர்னரில். ப்ரெஷர் குக்கரை நார்மல் பர்னருக்கு மாற்றிட்டேன். இப்போது பீட்ரூட்மே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு இருந்ததுன்னா தண்ணி நல்லா வற்றிடும். இதுக்கும் தேங்காய் துருவல் போட்டும் சோம்பு வெள்ளைப்பூடும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈவன் 1/2 ஸ்பூன் மிளகு கூட இறக்குறப்ப சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டையும் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மீன் டைம் நான் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ மத்தியானத்துக்கும் நைட்டுக்குமே சேர்த்த மாதிரி சாதம் வச்சாச்சு. ஏன்னா இனிமேல் தான் தோசைக்கும் இட்லிக்கும் மாவு ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை.
ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக மோஸ்ட்லி ஆட் பண்ணிடுவேன், இன்றைக்கி நான் மறந்துட்டேன். ஸோ இந்த சாம்பார் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதான் எங்கள் வீட்டோட சிம்பிள் லன்ச். ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.